Morning children, welcome back to our science class. I am very happy to meet you with new lesson, that is third lesson. The name of the lesson is light. Take page number 22. All of you take page number 22. We are studying about light. Okay, listen. Lofty mountains covered with greenish vegetation. லாஃப்டி மவுண்டன்ஸ் அப்படின்னா இந்த உயர்ந்த மலைகள் வந்து பச்சை பசலேன் அப்படின்ட்டு பச்சை பசைல் அப்படின்னு காட்சி அளிக்கக்கூடிய அந்த பசும் தாவரங்களால் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, போர்த்தப்பட்டு இருக்கிறது. எஸ் ஆர் நோ? கவர்ட் வித் கிரீனிஷ் வெஜிடேஷன். மேக்னிஃபிஷன் ட்ரீஸ் ரீச்சிங் வித் கிளவுட்ஸ். மேக்னிஃபிஷன் ட்ரீஸ்னால் அதாவது இந்த வானத்து மேகங்களை வந்து தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்கும் மரங்கள். Okay, magnificent trees reaching the clouds. Beautiful streams drifting down the valleys. Streams அப்படின்னா நம்ம நீரோடைகள் சொல்லுவோம். அந்த அழகாக பாய்ந்து ஓடும் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரீம்ஸ், அழகாக பாய்ந்து ஓடும் நீரோடைகள். What is that? நீரோடைகள். Okay. Now you see bluish sea water roaring towards the coast. கடற்கரையை நோக்கி ஆர்ப்பரித்து போகக்கூடிய கடற்கரையை நோக்கி ஆர்ப்பரிக்கிற அந்த நீலக்கடல். யூ சி ஃப்ளூயிஸ் சீ வாட்டர் ரோரிங் டுவர்ட்ஸ் த கோஸ்ட். கடற்கரை, கோஸ்ட்னா கடற்கரை. ஓகே. அண்ட் ரேடியன்ட் ஸ்கை இன் த மார்னிங் பீயிங் ஃபில்ட் வித் கோல்டன் ரெட் கலர். ரேடியண்ட் ஸ்கை அதாவது காலை வேளையில் வந்து இந்த தங்க சிவப்பு நிறத்தால் நிரப்பப்பட்ட அந்த வானத்து கதிர்கள் வந்து இவை அனைத்தும் நமதுடைய கண்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, கண்களுக்கு மாத்திரமல்ல நமதுடைய மனசுக்கும் நம்ம ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியனவாக இருக்கிறது. எஸ் ஆர் நோ? ஆல் கிவ் டிலைட் டு அவர் ஐஸ் அண்ட் பீஸ் டு அவர் மைண்ட். எஸ், யூ சி த ரேடியன்ட் ஸ்கை இன் த மார்னிங் பீயிங் ஃபில்ட் வித் கோல்டன் ரெட் கலர். ரெட் கலர், தங்க சிவப்பு நிறத்தால் நிரப்பப்பட்ட. காலை வேளையில் நம்ம வானத்து கதிர்களை பார்த்தோம் அப்படின்னா அது தங்க சிவப்பு நிறத்தால் நிரப்பப்பட்ட அந்த வானத்து கதிர்கள். இவையெல்லாம் நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய மனதுக்கும் மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியனவாக இருக்கின்றன. ஓகே, பட் we can see them all without light. Because we can see things around us only when the light reflected by them reaches our eyes. What is light? Can we see them all without light? இவையெல்லாம் நம்ம அதாவது ஒளி இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியுமா? இந்த அதாவது இப்போ நம்ம உயர்ந்த மலைகளில் வந்து பசுந்தாவரங்கள் போர்த்தப்பட்டவைகள் பச்சை பசலேன்னு காட்சி அளிக்கிறது. இவைகளை நம்முடைய ஒளி இல்லாமல், இந்த லைட் இல்லாமல் நம்மளால் இவைகளை காண முடியுமா? அல்லது மேகத்தை தான் தொடும் அளவுக்கு இந்த உயர்ந்து நிற்கக்கூடிய மரங்களை நம்மால் பார்க்க முடியுமா? ஒளி இல்லை என்றால் நம்மால் ஒரு பொருளை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எஸ், ஸோ நோ, because we can see things around us only when the light reflected by them reaches our eyes. எந்த ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலும் அந்த பொருளின் மீது அந்த ஒளி வந்து பட்டு அதை எதிரொலித்து நம்முடைய கண்களை அடைவதனால தான் ஒளி வந்து ஒரு பொருளின் மீது பட்டு அதை எதிரொலிக்கிறதுனால அது நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. அப்போ இதே அப்படி நம்ம கண்களுக்கு தெரிவதனால மாத்திரம்தான் நம்மளால் எந்த ஒரு பொருளையும் காண முடியும். ஓகே, now what is light? We study about what is light. You see children, light is a form of energy and it travels in a straight line. You have studied in your lower classes how it is reflected by the polished surfaces such as plane mirrors. In this lesson you will study about other types of mirrors like the spherical mirrors and parabolic mirrors and their application in our daily life. You will also study about the law of reflection and the law of refraction and some of the optical instruments such as periscope and kaleidoscope which work on this principle. Listen, the light அப்படின்னா இது வந்து a form of energy. இது வந்து ஒரு வகை ஆற்றல். சரியா? It is a straight line, in a straight line, நேர்கோட்டில் செல்லக்கூடியது. Okay, you have studied in your lower class how it is reflected by the polished surface such as plane mirrors. அதாவது இந்த சமதள ஆடிகளை போன்று பளபளப்பான பொருட்களில் வந்து எவ்வாறு ஒளி எதிரொலிக்கிறது என்பதை பற்றி நம்ம வந்து கீழ் வகுப்புகளை படிச்சிருக்கோம். சமதள அதாவது யூ ஹவ் ஸ்டடிட் இன் லோயர் கிளாஸஸ் ஹவ் இஸ் திஸ் ரிஃப்ளெக்டட் பை த பாலிஸ்ட் சர்ஃபேசஸ் சச் அஸ்
plane mirrors. Okay, in this lesson you will study about other types of mirrors like the spherical mirrors and parabolic mirrors and their application in our daily life. அதாவது ஒளியினுடைய எதிரொலிக்கும் பண்பு வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தும் பல்வேறு பொருட்களுடைய செயல்பாட்டிற்கு வந்து அவைகள் அடிப்படையாக அமைகிறது. ஒளியினுடைய எதிரொலிக்கும் பண்பு இவைகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு பொருட்களின் செயல்பாட்டிற்கு வந்து இவைகள் ஒரு பேசிக்காக என்ன செய்கிறது, செயல்படுகிறது. You will also study about the law of reflection and the law of refraction and some of the optical instrument. இந்த பாடகத்தில் வந்து நீங்கள் இந்த கோளக ஆடிகள், அடுத்து இந்த பரவளைய ஆடிகள் போன்ற பல்வேறு ஆடிகளை பற்றி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, படிக்க போகிறீங்க. ஓகே, அடுத்து ஒளி எதிரொலிப்பு you see, you will also study the law of reflection. law of reflection அப்படின்னா ஒளி எதிரொலிப்பு விதிகள். அடுத்து law of refraction ஒளி விலகல் விதிகள். அடுத்து சம் ஆஃப் த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது சில விதிகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. அதாவது விதிகள் சம் ஆஃப் த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சச்சஸ் பெரிஸ்கோப், அடுத்து கலைடாஸ்கோப் போன்ற ஒளியியல் கருவிகளை பற்றி நீங்கள் என்ன செய்கிறீங்க, படிக்க இருக்கிறீங்க. ஓகே, அதாவது ஒளி எதிரொலிப்பு விதிகள்னா என்ன, ஒளி விலகல் விதிகள், அடுத்து இந்த விதிகளின் அடிப்படையில் செயல்படக்கூடிய பெரிஸ்கோப்பு, கலைடோஸ்கோப் போன்ற ஒளியியல் கருவிகளை பற்றி நீங்கள் என்ன செய்கிறீங்க, படிக்க போகிறீங்க. ஓகே children, now listen. First you study about the mirror. First you mirror அப்படின்னா நம்ம என்ன மிரர்ஸ்னால் ஆடிகள் சொல்லுவோம். வாட் இஸ் தட், ஆடிகள். ஓகே, இதாவது ஆடி மாதம் இல்லை, இது வந்து மிரர்ஸ்னால் ஆடிகள். இந்த கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், then plane mirror, curved mirror, spherical mirror, cylindrical mirror, parabolic mirror. You will study them. Okay children, we use mirror in our daily life for various purposes. Mainly we use them for beautifying us. The mirror is an optical device with a polished surface that reflects the light falling on it. A typical mirror is a glass sheet coated with aluminum or silver on one of its sides to produce an image. Mirrors have a plane or curved surface. Curved mirrors have surfaces that are spherical, cylindrical, parabolic or ellipsoid. The shape of the mirror determines the type of image it forms. Plane mirror forms the perfect image of an object, whereas curved mirrors produce images that are either enlarged or diminished. அதாவது நம்ம வந்து இந்த நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து வி யூஸ் மிரர்ஸ். அப்படி தானே நம்ம வந்து பல்வேறு தேவைகளுக்கு ஏற்றாற்போல் நம்ம என்ன செய்கிறோம், மிரர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆடிகளை என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். The mirror is an optical, mainly we use them for beautifying us. முக்கியமாக நம்ம எதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பியூட்டிஃபையிங் அஸ், நம்ம அதாவது ஒப்பனை செய்து கொள்வதற்கு, நம்ம அழகாக இருக்கமா, அடுத்து நம்ம எங்கே கிளம்புனாலும் குளிச்சுட்டு வந்தாலும் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது, பிரைட்டாக இருக்கா, டிம்மாக இருக்கா, அடுத்து நம்ம பற்கள் வந்து சொத்தையாக இருக்கா, நல்லா ப்ரஷ் பண்ணியிருக்கோமா, இப்படி நம்ம வி யூஸ் தம் ஃபார் பியூட்டிஃபையிங் அஸ். ஓகே, ஒப்பனை செய்து கொள்வதற்கு நம்முடைய முகத்தை வந்து நம்ம எப்படி இருக்கோம், அசிங்கமாக இருக்கமா, அழகாக இருக்கிறோமா, இவைகளை எல்லாம் நம்ம பார்த்து கொள்வதற்கு நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மிரர் பயன்படுத்துகிறோம். ஓகே, இந்த மிரர் இஸ் அன் ஆப்டிக்கல் டிவைஸ் வித் எ பாலிஷ்ட் சர்ஃபேஸ் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் ஃபாலிங் ஆன் இட். இந்த நம்ம அதாவது தன் மீது விழும் ஒளியை வந்து எதிரொலிக்கக்கூடிய ஒரு பளபளப்பான பரப்பை கொண்ட அந்த ஒளியியல் சாதனம் தான் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மிரர். ஒளியியல் சாதனம் தான் என்னது, மிரர். த மிரர் இஸ் அன் ஆப்டிக்கல் டிவைஸ் வித் எ பாலிஷ்ட் சர்ஃபேஸ் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் ஃபாலிங் ஆன் இட். அதாவது தன் மீது விழும் ஒளியை அந்த எதிரொலிக்கக்கூடிய அந்த பளபளப்பான பரப்பை கொண்ட அந்த ஒளியியல் சாதனம் தான் மிரர். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு a typical mirror is a glass sheet coated with aluminum or silver on one of its side to produce an image. இந்த பொதுவாக நம்ம வந்து இந்த ஆடி அப்படிங்கிறது வந்து ஒரு புறம் வந்து அலுமினியம் அல்லது வெள்ளி பூச்சி பூசப்பட்ட அந்த பிம்பத்தினை உருவாக்கக்கூடிய ஒரு கண்ணாடி துண்டு. ஒரு புறம் வந்து இந்த அலுமினியம், தட் இஸ் what is that, aluminum or silver on one of its side to produce an image. இந்த அலுமினியமோ அல்லது இந்த வெள்ளி பூச்சி பூசப்பட்ட பிம்பத்தினை உருவாக்கக்கூடிய ஒரு கண்ணாடி துண்டு. இதை தான் பொதுவாக நம்ம ஆடி அப்படிங்கிறது இப்படி சொல்லுவோம். சரியா, you see mirror have a plane or curved surface. Mirror have a plane or curved surface. Then curved mirrors have surfaces that are spherical, cylindrical, parabolic or ellipsoid. அதாவது இந்த ஆடிகள் வந்து சமதளம் அல்லது இந்த வளைந்த ஒரு பரப்பை உடையது. சரியா, okay children, they have a plane or curved surface.
Then curved mirrors have surfaces that are spherical. Spherical அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கோள வடிவ கோள சிலிண்ட்ரிக்கல் உருளை, அடுத்து பேரபாலிக்னா இந்த பரவளைய, தென் எலிப்சாய்டு அப்படின்னா நீள்வட்ட வடிவ பரப்புகளை கொண்டுள்ளது. பொது வளைவு ஆடிகள் வந்து வளைவு ஆடிகள் கர்வ்ட் மிரர்ஸ் ஹாவ் சர்ஃபேசஸ். வளைவு ஆடிகள் கோள உருளை அல்லது பரவளைய மற்றும் நீள்வட்ட வடிவ பரப்புகளை என்ன செய்திருக்கிறது, பெற்றிருக்கிறது. ஓகே, த ஷேப் ஆஃப் த மிரர் டிட்டர்மைன்ஸ் த டைப் ஆஃப் இமேஜ் இட் ஃபார்ம்ஸ். அந்த ஒரு ஆடியினுடைய வடிவமே அது உருவாக்கும் அந்த பிம்பத்தினை என்ன செய்கிறது, தீர்மானிக்கிறது. The shape of the mirror determines the type of image it forms. Plane mirrors form the perfect image of an object. Plane mirror ஒரு அதாவது இந்த சமதள ஆடிகள் வந்து ஒரு பொருளினுடைய சரியான பிம்பத்தினை என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. Plane mirrors form a perfect image of an object, whereas curved mirrors produces image that are either enlarged or diminished. அதே வேளையில் வந்து இந்த வளைவு ஆடிகள் இருக்குல்ல, அது வந்து ஒருவேளை இந்த பிம்பத்தை வந்து பெரிதாகவோ அல்லது சிறிதாகவோ என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. ஓகே, you would have studied about plane mirror in your lower classes. In this section you will study about spherical and parabolic mirrors. Okay children, first of all you study about spherical mirrors. You see mirrors has two types, plane mirrors and also curved mirrors. Then curved mirrors again has four types: spherical mirror, cylindrical mirror, parabolic mirror and ellipsoid mirror. First you study about spherical mirror. Spherical mirror அப்படின்னா அந்த கோளக ஆடிகள். சரியா? Spherical mirrors are one form of curved mirrors. If the curved mirror is a part of a sphere, then it is called a spherical mirror. It resembles the shape of a piece cut out from a spherical surface. One side of this mirror is silvered and the reflection of light occurs at the other side. இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படின்னா கோளக ஆடிகள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோளக ஆடிகள் இருக்குல்ல, இது வளைவு ஆடிகளுடைய ஒரு வகை. யூ சி அது ஒன் ஃபார்ம் ஆஃப் கர்வ்ட் மிரர்ஸ், வளைவு ஆடிகளுடைய ஒரு வகை. சரியா? யூ சி திஸ் பிக்சர், ஸ்பெரிக்கல் மிரர், கான்கேவ், கான்வெக்ஸ், லுக் அட் போத் எண்ட்ஸ், ஹாலோ ஸ்பியர், reflecting surface. Okay, then if the curved mirror is a part of a sphere, இந்த ஒரு வளைவு ஆடி வந்து ஒரு கோளத்தினுடைய பகுதியாக கருதப்பட்டால் தட் இஸ் ஸ்பெரிக்கல் மிரர். அதுதான் என்னது அப்படின்னா கோளக ஆடி. சரியா? அதாவது ஒரு வளைவு ஆடி ஒரு கோளத்தினுடைய பகுதியாக கருதப்பட்டால், வளைவு ஆடி கோளத்தினுடைய பகுதியாக கருதப்பட்டால் அதுதான் என்னது, that is spherical mirror. It resembles the shape of a piece cut out from a spherical surface. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கோளத்தினுடைய மேற்பரப்பிலிருந்து வெட்டப்பட்ட அந்த சிறு பகுதியினை போன்ற வடிவத்தை என்ன செய்திருக்கிறது, பெற்றிருக்கிறது. ஒரு கோளத்தின் மேற்பரப்பிலிருந்து வெட்டப்பட்ட அந்த சிறு பகுதியினை போன்ற ஒரு வடிவத்தை என்ன செய்திருக்கிறது, பெற்றிருக்கிறது. One side of the mirror is silver and the reflection of light occurs at the other side. அதில் வந்து ஒரு ஆடியினுடைய ஒரு பகுதியில் வந்து வெள்ளிப்பூச்சு பூசப்பட்டிருக்கிறது. அடுத்து மற்றொரு பகுதியில் வந்து ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னா ஒளி எதிரொலிப்பு என்ன செய்கிறது, நிகழ்கிறது. ஓகே, யூ லுக் அட் திஸ் பிக்சர். நவ் கான்கேவ் மிரர் அப்படின்னா குழி ஆடி, கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா குவி ஆடி. சரியா? ஃபர்ஸ்ட் யூ ஸ்டடி கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர் அப்படின்னா குழி ஆடி. சரியா? கான்வெக்ஸ் அப்படின்னா குவி, கான்வெக்ஸ் வெக்ஸ் குவி ஆடி. ஓகே, கான்கேவ் குழி ஆடி. ஓகே children, you see a spherical mirror in which the reflection of light occurs at its concave surface. It is called a concave mirror. These mirrors magnify the object placed close to them. The most common example of a concave mirror is the makeup mirror. The spherical mirror in which அதாவது ஒரு கோளக ஆடியினுடைய அந்த குளிர்ந்த பரப்பில் வந்து ஒரு ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது வந்து என்ன ஆடி அப்படின்னா குழி ஆடி. அதாவது ஒரு கோளக ஆடியின் குளிர்ந்த பரப்பில் எதிரொலிப்பு நடந்துச்சுன்னா அது என்ன ஆடி, குழி ஆடி. குளிர்ந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது என்னது, குழி ஆடி. ஓகே, அந்த இவை வந்து அவற்றிற்கு அருகில் வைக்கப்பட்ட பொருளினை என்ன செய்யும் அப்படின்னா, இந்த குழி ஆடி வந்து பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்க பொருளை பெரிதாக்கி என்ன செய்யும், காட்டும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் மேக்கப் மிரர்.
Okay, next, convex mirror. A spherical mirror in which the reflection of light occurs at its convex surface is called a convex mirror. அதாவது ஒரு கோளக ஆடியின் குவிந்த பரப்பில் வந்து, அதாவது இதில் ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் குளிந்த பரப்பில், இது குவிந்த பரப்பில் வந்து ஒளி எதிரொலிப்பு, குவிந்த பரப்பில் வந்து ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்துச்சுன்னா அது என்ன ஆடி அப்படின்னா குவி ஆடி. அது என்ன ஆடி? குவி ஆடி. ஓகே சில்ட்ரன், குவிந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்துச்சுன்னா அது குவி ஆடி, தட் இஸ் கான்வெக்ஸ் மிரர். அதே இது குளிந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்துச்சுன்னா அது குழி ஆடி, தட் இஸ் கான்கேவ் மிரர். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு இந்த லிசன் யூ சி the image formed by this mirror is smaller than the object. இது வந்து இந்த வகை ஆடிகளால் உருவாக்கப்பட்ட அந்த பிம்பம் வந்து பொருளினுடைய அளவை விட சிறியதாக இருக்குமா. இந்த கான்வெக்ஸ் மிரரில் வந்து உருவாக்கப்படுகிற அந்த இமேஜ் வந்து ஒரு பொருளினுடைய அளவை விட சிறியதாக இருக்கும். சரியா? மோஸ்ட் காமன் கான்வெக்ஸ் மிரர் ஆர் ரியர் வியூவிங் மிரர்ஸ் யூஸ்ட் இன் வெஹிக்கிள்ஸ். இப்படி இதை வந்து எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம வாகனங்களில் செல்லும்போது நம்ம பின்னாடி வரக்கூடிய மற்ற வாகனங்களை வந்து நம்ம பார்ப்பதற்காக இந்த பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆடி வந்து குவி ஆடி. ஓகே சில்ட்ரன், ஓகே. இந்த நெக்ஸ்ட்டு பேரபாலிக் மிரர்ஸ். பேரபாலிக் மிரர்ஸ் அப்படின்னா பரவளைய ஆடிகள், பரவளைய ஆடிகள். ஓகே, நவ் ஃபஸ்ட்டு யூ லுக் அட் திஸ் மெத்தட்ஸ் ஆஃப், டூ யூ நோ பேஜ் நம்பர் 22ல டூ யூ நோ, லுக் அட் த பாக்ஸ், method of coating a glass plate within thin layer of reflecting metals was in practice during the 16th century in Venice, Italy. They used an amalgam of tin mercury for this purpose. Nowadays, a thin layer of molten aluminum or silver is used for coating glass plates that will then become mirror. அந்த இதில் ஒரு எத்தனாவது நூற்றாண்டு? 16th century. சரியா? 16வது நூற்றாண்டில் இட்டாலி நாட்டில் உள்ள என்ன நகரம்? வெனிஸ். வாட் இஸ் தட்? வெனிஸ். அந்த நகரத்தில் வந்து கண்ணாடி தகட்டு மீது எதிரொலிக்கும் அந்த உலோகத்தை வந்து மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் வந்து நடைமுறையில் இருந்தது. கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கக்கூடிய அந்த எதிரொலிக்கும் உலோகத்தை வந்து மெல்லிய படலமாக என்ன செய்கிறது? பூசுகிற வழக்கம். சரியா? நடைமுறையில் இருந்த அவர்கள் வந்து ஆனால் பாதரசம் மற்றும் வெள்ளி கலந்த உலோக கலவையினை வந்து இதற்கு பயன்படுத்தினார். என்ன கலவைகளை? பாதரசம் மற்றும் தட் இஸ் மெர்க்குரி அண்ட் டின். பாதரசம் மற்றும் இந்த வெள்ளி கலந்த அந்த உலோக கலவையினை வந்து இதற்கு பயன்படுத்தினார். ஆனால் இப்போ பாருங்கள், நவடேஸ் தற்காலத்தில் வந்து a thin layer of molten aluminum or silver is used for coating glass plates will then become mirror. இப்போ தற்போதைய காலத்தில் வந்து கண்ணாடி தகட்டின் மீது இந்த எதை நம்ம வந்து மெல்லிய படலமாக பூசுகிறோம் அப்படின்னா, இந்த உருகிய அலுமினியம், அடுத்து இந்த வெள்ளி இந்த உலோகத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று உருகிய அலுமினியமோ அப்படி இல்லைன்னா வெள்ளி உலோகத்தை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மெல்லிய படலமாக என்ன செய்கிறது? பூசி அது வந்து ஆடியாக என்ன செய்யப்படுகிற மிரராக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகே, now parabolic before that you see this one, that page number 23ல உள்ள, do you know, look at that, the convex mirrors used in vehicles as rear view mirrors are labeled with a safety warning. Objects in the mirrors are closer than they appear. This is because inside the mirror vehicles will appear to be coming at a long distance. இதில் வந்து வாகனங்களில் வந்து பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் அந்த குவி ஆடிகளில், வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பின்னாடி வரக்கூடிய மற்ற வாகனங்களை வந்து பார்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் அந்த குவி ஆடிகளில் வந்து இக்கண்ணாடியில் தோன்றும் பிம்பமானது வந்து அதன் உண்மை தொலைவை விட மிக அருகில் உள்ளது போல், அதாவது எச்சரிக்கை வாசகம். சரியா? இந்த கண்ணாடியில் தோன்றக்கூடிய பிம்பம் வந்து அதனுடைய உண்மை தொலைவை விட அருகில் உள்ளது என்ற எச்சரிக்கை வாசகம் எழுதப்பட்டிருக்குமா. என்ற எச்சரிக்கை you see are labeled with a safety warning. Objects in the mirror are closer than they appear. இது ஏன்னா கண்ணாடியில் பார்க்கும்போது வாகனங்கள் வந்து வெகு தொலைவில் வருவது போல் நமக்கு என்ன செய்யும்? தோன்றும். ஓகே சில்ட்ரன், ஓகே. நெக்ஸ்ட் யூ see parabolic mirrors. இது வந்து பரவளைய ஆடிகள். பரவளைய ஆடிகள். லுக் அட் தட்.
is one type of curved mirror which is in the shape of parabola. The shape of parabola. Using listen, a parabolic mirror which is in shape of parabola, it's one type of curved mirror. It has a concave reflecting surface, and this surface directs and the entire incident beam of light to converge at its focal point. இந்த பரவளையத்தை போன்ற ஒரு வடிவத்தை உடைய ஆடி தான் என்னது? பரவளைய ஆடி. அதாவது பரவளையத்தை போன்ற வடிவத்தை உடைய ஒரு ஆடி பரவளைய ஆடி. இது வந்து ஒரு வகை வளைவு ஆடி. இது வந்து ஒரு வகை ஒன் டைப் ஆஃப் கர்வ்ட் மிரர், தட் இஸ் வளைவு ஆடி. சரியா? It has a concave reflecting surface. On this surface directs the entire incident beam of light to converge at its focal point. இது வந்து குளிர்ந்த எதிரொலிக்கும் பரப்பினை என்ன செய்திருக்கிறது? கொண்டிருக்கிறது. இந்த பரப்பு வந்து அதன் மீது விழும் ஒளிக்கற்றை முழுவதையும் என்ன செய்யும் அப்படின்னா குவிய புள்ளியில் என்ன செய்கிறது? குவிக்கிறது. இந்த பரப்பு வந்து அதன் மீது விழும் ஒளிக்கற்றை முழுவதையும் எந்த பரப்பில்? குவிய புள்ளியில் என்ன செய்கிறது? குவிக்கிறது. ஓகே சில்ட்ரன், in the same way light rays generated by the source placed at the focal point will fall on the surface, and they will be diverged in a direction which is parallel to the principal axis of the parabolic mirror. Hence the light rays will be reflected to travel long distance without getting diminished. இந்த ஆடியினுடைய குவிய புள்ளியில் வந்து வைக்கப்பட்டுள்ள அந்த ஒளி மூலம் வந்து அதிலிருந்து வெளிவரும் ஒளிக்கற்றைகள் இந்த பரப்பின் மீது பட்டு என்ன செய்யும் அப்படின்னா அந்த பரவளைய ஆடியினுடைய முதன்மை அச்சிற்கு இணையான திசையில் வந்து விரிந்து செல்லும். அதாவது இந்த ஆடியின் குவிய புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள அந்த ஒளி மூலம் ஒன்றிலிருந்து வெளிவரும் அந்த ஒளி கற்றைகள் வந்து இந்த பரப்பின் மீது பட்டு அந்த பரவளைய ஆடியினுடைய முதன்மை அச்சிற்கு இணையான திசையில் வந்து விரிந்து செல்லும். ஓகே, ஸோ தட் த லைட் ரேஸ் வில் பி ரெஃப்ளெக்டட் டு ட்ராவல் எ லாங் டிஸ்டன்ஸ் வித்தவுட் கெட்டிங் டிமினிஸ்டு. இதனால தான் இந்த கதிர்கள் வந்து என்ன செய்யும்? அந்த ஒளி கதிர்கள் வந்து பொலிவு குறையாமல் மிக நீண்ட தொலைவிற்கு என்ன செய்யலாம்? பயணிக்க கூடியவை. ரிஃப்ளெக்டட் டு ட்ராவல் லாங் டிஸ்டன்ஸ் வித்தவுட் கெட்டிங் டிமினிஸ்டு. ஓகே, நெக்ஸ்ட் parabolic mirrors, also known as parabolic reflector, are used to collect or project light energy, heat energy, sound energy, and radio waves. They are used in reflecting telescopes, radio telescope, and parabolic microphones. They are also used in solar cooker and solar water heater. இந்த பரவளைய எதிரொலிப்பான்கள் என்றும் அழைக்கப்படும் இந்த பரவளைய ஆடிகள் வந்து இந்த ஒளி ஆற்றல், தட் இஸ் வாட் இஸ் தட்? லைட் எனர்ஜி, நெக்ஸ்ட்டு ஹீட் எனர்ஜி, நெக்ஸ்ட்டு சவுண்ட் எனர்ஜி, தென் ரேடியோ வேவ்ஸ், இந்த ஒளி ஆற்றல், வெப்ப ஆற்றல், தென் ஒளி ஆற்றல் மற்றும் ரேடியோ அலைகள் போன்றவற்றை சேகரிக்க அல்லது அவைகளை வீழ்த்த பயன்படுகிறது. சரியா? அடுத்து பாருங்கள், தே ஆர் யூஸ்ட் இன் ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப், ரேடியோ டெலஸ்கோப் அண்ட் பேரபலிக் மைக்ரோஃபோன்ஸ். இது வந்து இந்த ரேடியோ தொலைநோக்கிகள், எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள், ஒளிப்பெருக்கிகளிலும் என்ன செய்கிறது? பயன்படுகிறது. சரியா? அடுத்து இந்த சூரிய சமையற்கலன்கள் இருக்கலாம், இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர், அடுத்து சோலார் குக்கர், இந்த சூரிய சமையற்கலன்கள், அடுத்து வெப்ப சூடேற்றி, இதுலேயும் இவைகள் என்ன செய்யப்படுகிறது? பயன்படுத்தப்படுகிறது. ஓகே சில்ட்ரன், you see that do you know look at the do you know the principle behind the working of a parabolic mirror has been known since the Greco-Roman times. The first mention of this structure was found in the book on banning mirrors written by the mathematician Diocles. They were also studied in the 10th century by the physicist called what is that? IPN. Yes, Ibn Saul. IBN வந்து Ibn Saul. The first parabolic mirrors were constructed by the Henry Hertz, a German physicist, in the form of reflector antennae in the year 1888. The principle behind the working of a parabolic mirror has been known since the Greco-Roman time. அதாவது கிரேக்க ரோமானியர் அவர்களுடைய காலத்திலிருந்தே இந்த பரவளைய ஆடிகள் வந்து வேலை செய்யும் தத்துவமானது என்ன செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா
has been known அப்படின்னா அறியப்பட்டிருந்தது அப்படி தானே has been known, that has been known. The first mention of this structure was found in the book on banning mirrors written by the mathematician Diocles. இந்த கணித வல்லுனர் மேத்தமெட்டிஷியன், தட் இஸ் கணித வல்லுனர் வந்து டயக்கல்ஸ் வந்து எழுதிய ஆன் பேனிங் மிரர்ஸ் அப்படின்னா எரிக்கும் ஆடிகள் என்ற ஒரு புத்தக நூலில் வந்து இதனுடைய வடிவம் பற்றிய ஒரு தகவல் வந்து இடம்பெற்றிருக்கிறது. சரியா? அடுத்து இபின் ஷால் என்ற இயற்பியாளர் வந்து இபின் ஷால் அவர் வந்து ஒரு ஃபிசிஸ்ட் இயற்பியாளர் வந்து 10ஆம் நூற்றாண்டில் வந்து இதை பற்றி ஆராய்ந்தார். இதை பற்றி என்ன செய்தார்? ஆராய்ந்தார். Then the first parabolic mirrors were constructed by Henry Hertz. முதலாவது வந்து இந்த பரவளைய ஆடியை வந்து 1888 வந்து ஹென்ரி ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு என்பவரால் இந்த எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ரிஃப்ளெக்டர் ஆண்டனா. எதிரொலிக்கும் வானலை வாங்கி அப்படிங்கிற வடிவில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே சில்ட்ரன், ஓகே. Now all of you take your book. Okay, page number 33. Choose the best answer. Which of the following has curved reflecting surface? Plane mirror, spherical mirror, simple mirror, none of the above. Answer is spherical mirror. You mark the answer. Second, the spherical mirror with a reflecting surface curved inward is called convex mirror, concave mirror, curved mirror, none of the above. Concave mirror. Third one, the spherical mirror used as a rear view mirror in the vehicle is concave mirror, convex mirror, plane mirror, none of the above. Convex mirror. Fourth one, the imaginary line passing through the center of curvature and pole of a spherical mirror is called center of curvature, pole, principal axis, radius curvature. Answer is principal axis. Fifth one, the distance from the pole to the focus is called pole length, focal length, principal axis, none of the above. Answer is focal length. Okay. Sixth one, if the image and the object distance is same, then the object is placed at infinity at F, between F and P at C. So the answer is at C. The D is the answer at C. Okay. If the focal length, seventh one, if the focal length of a spherical mirror is 10 cm, what is the value of this radius of curvature? 10 cm, 5 cm, 20 cm, 15 cm. Answer is 20 cm. Okay children, okay. We will finish today's class. I will give the homework. That 33, page number 33. Fill in the blanks. Only 6 blanks are there. You read the full book and find the answer. Next class I will come with the answer. Okay children, we will meet again in the next video. Thank you all.